திருவண்ணாமலையில் உள்ள தீபமலையில் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கழகு பார்வை காட்சிகளை பார்க்கலாம். திருவண்ணாமலையின் தீபமலையில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அதன் கழுகு பார்வை காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ஐயப்பன் இணைகிறார். ஐயப்பன், இந்த மண் சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணி நேற்று இரவு முதல் நடைபெற்று வருது. இப்போ மீட்பு பணிகள்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கா? இப்ப இருக்கிற விவரம் என்ன? நிச்சயமாக இந்த பெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலை தீபமலையில் மண் சரிவு ஏற்பட்டு குழந்தைகள் உள்ளிட்ட 7 நபர்கள் உள்ளே சிக்கியிருக்கிறார் என கூறி தற்பொழுது மீட்பு படையினர் தீவிரமாக நேற்று மாலை முதல் தொடர்ந்து தற்பொழுது வரை தீவிரமாக அவர்களை மீட்கும் பணியில் மண் சரிவு மண் புதிய அனைத்து இடங்களையும் மீட்டு அவர்களை மீட்க வேண்டும். மீட்கக்கூடிய காட்சிகள் நம்மால் காண முடிந்தது. தொடர்ந்து இந்த தேசிய பேரிடர் மீட்பு படையினர் திருவண்ணாமலைக்கு வரவழைக்கப்பட்டு சுமார் 10 மணி நேரத்திற்கு மேலாகியுள்ளது. இதுவரை அவர்கள் கூடுதலாக கேட்க முடியாமல் தவித்து வந்த நிலையில் காட்டாற்று வெள்ளம் வந்த அந்த பாதையில் உள்ள ஒரு வீட்டை இடிக்க முற்பட்டு அதனை சிறிய ஜேசிபி இயந்திரம் கொண்டு தற்போது இடித்து வருகின்றனர். இந்த பணிகள் நிறைவடைந்த பிறகு பெரிய ஜேசிபி இயந்திரம் மலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த பாதைகள் சரி செய்யப்பட்டு அந்த காட்டாற்று வெள்ளத்தில் வந்து பாறைகள் விழுந்து புதையுண்ட அது அந்த நபர்களை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் காலை திடீரென அந்த நிலச்சரிவு வஉசி நகர் நிலச்சரிவிற்கு சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த புறம் அந்த மலையில் மீண்டும் ஒரு பெரிய பாறையாக உருண்டு வருகிறது. மக்கள் அச்சத்துடன் அந்த பகுதியில் இருக்கிறார்கள். அந்த மக்கள் அச்சத்துடன் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்களை பத்திரமாக அமைச்சர் வேலு மாவட்ட நிர்வாகம் அதிகாரிகள் காலை முதல் அந்த முகாமிட்டு அவர்களை பத்திரமாக முகாமில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.